ஒரு வழியாக நம்ம ஊட்டி எல்லாமே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் பாதி விழாக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பாதி விழாக்கு நிறைய நம்ம விழாக்கு எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் பாதி விழாக்கு அப்லோட் பண்ணாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நம்ம ஊரில் வந்து கோயில் கொடை, அதனால் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். கோயில் கொடையோட ஃபுல் விழாக்கு தான் இந்த ஒரு ஃபுல் விழாக் ஃபுல்லாமே இருக்க போகுது. அதனால் இந்த விழாக்கை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த தென் மாவட்டங்களில் கோவில் கொடை விழாலாம் எப்படி நடக்குங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ எல்லாமே எடுத்து போடுறேன். பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒன்றுதான் புல்லெட்டு முன்னால் போட்டோம். சூப்பராக இருக்குது, அப்படியே போட்டோம். வணக்கம் உறவுகளே. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம கோயிலில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நேற்று ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து அடுத்து நம்ம அன்னதானம் எல்லாமே கோயிலேருந்து எல்லாமே போட்டுட்ருக்கோம். இப்போ அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அடுத்து பூஜை வீடியோ எல்லாமே நான் இருக்குது, அதை எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன். மேக்ஸிமம் இப்போ தான் அந்த வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் ரொம்ப வேலை, அதனால் இப்போ நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே ரெகுலராக வரும்.
இப்போ வந்து கோயிலில் வெளியே போய் அலௌன்ஸ் தான் பண்ண போகிறோம். என்ன அலௌன்ஸ்னால் இது வந்து இது என்ன அலௌன்ஸ் கேட்டிங்கன்னா அன்னதானத்துக்கு எல்லாரையும் வரணும்னு சொல்லிட்டு இப்போ குறைவான கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அன்னதானத்துக்கு அலௌன்ஸு நான் நேற்று காலையில் வீட்டுக்கு வரல. இப்போ அன்னதானத்துக்கு அலௌன்ஸ் தான் பண்ண போகிறோம். பார்த்துக்கலாம். உன் பேர் என்னது? பெருமாளா? உன் பேர் என்னது? பழனி பிரசாதா? அருள்மிகு ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு அன்னதான பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் அன்னதானத்தில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்னதான விழா நடந்து கொண்டிருக்கிறதுனால யார் யாரும் சாப்பிடாம இருக்கீங்களோ எல்லாரும் வந்து கோயில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுக்கோங்க. சாப்பாடு நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சொல்லுங்க, சொல்லி சாப்பிட சொல்லுங்க. ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு, எவ்வளோ நாள் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த அன்னதானத்துக்கு ஆதரவளித்த என் உயிரினும் மேலான உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஆரம்பித்தோம், ஆனால் இன்னைக்கு என்னன்னாலும் நம்ம செய்யும் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட எல்லாரும் சொல்றது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தெப்பக்குளத்து தென்றல் குரூப்ல நம்ம ஒரு சின்ன விஷயமா தான் ஆரம்பிச்சோம், ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கல. இன்னைக்கு பண்ற மாதிரி நம்ம ரெகுலரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இதே மாதிரி ஆதரவு பண்ணீங்கன்னா இந்த நிறைய விஷயத்த நம்ம சாதிக்கலாம். ஒற்றுமையில நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒற்றுமை இல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்த யாராலையும் நடத்த முடியாது. நம்ம ஒற்றுமையா தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு சில அல்லக்கைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இதே மாதிரி எல்லா வருஷமும் இப்படி செய்யணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். எல்லாரும் இதே மாதிரி ஆதரவு பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய செய்யலாம். நிறைய செய்யறதுக்கு நிறைய ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம சின்ன ஒரு விஷயம் சொன்னனால எல்லாரும் அவங்கவுங்க எவ்வளவு நாள் நம்ம செய்தோம், எவ்வளவு நாள் செலவு பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி தான் நான் சொல்லணும். இது தவிர நான் சொல்லதுக்கு என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த அன்னதானத்தோட கணக்கு வழக்கு எல்லாமே நம்ம குரூப்ல டைரக்டா போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி மறுபடியும் இந்த மத்தியானம் நீங்க சாப்பிட்டு கைகளை முடிக்கிறதுக்காட்டி உங்களுக்கு என்ன எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு மீதி இருக்கு எல்லாம் வரும், குரூப்ல வரும். இதுதான் நம்மளோட கொள்கை. அதனால யாரும் நீங்க நம்ம தெளிவா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எந்த விதமான கேள்வினாலும் என்ன ஓப்பனா கேட்கலாம். மைக்ல பேசுறது யாருன்னு தெரியலன்னா சொல்லிக்கிட்டுதேன். திருவடி நம்பி பாபு சைக்கிள் கடை. ஆமா, உங்களுக்கு என்ன கணக்கு வழக்கு கேட்கறதுனாலும் என்கிட்ட வந்து நேரடியாக கேட்கலாம். ஆமா, அதனால அன்னதானத்துக்கு ஆதரவளித்த உறவுகளுக்கும் அப்புறம் நம்ம முழுக்க நின்று பரமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றியா சொல்லிக்கிட்டுதேன். இவ்வளவு பெரிய விஷயத்த நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம ஆயிரத்தம் கோயில நம்ம தொடங்கியிருக்கோம். இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம சாதாரணம்னா அது பெரிய விஷயம். எல்லாரோட ஒற்றுமை இருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நன்றிகள். அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆயிரத்தம்பாளுடைய ஆலயத்தில் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் ஏவியர்களும் அன்னதானத்திலே வந்து கலந்து கொள்ளும்படி விழா கமிட்டி சார்பாக அன்போடு பாசத்தோடு அழைக்கிறார்கள். சரி, இப்போ அன்னதானத்தை பார்த்து போயிட்டே இருப்போம். ஒரு வழியாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. போயிட்டு பார்க்கலாம்.
அன்னதானத்துக்கு போய் பரமாற போலாம் வாங்க. சிவானா வரலையா? வா சிவானா. அது அப்படியே கொடுங்க. நீட்டு சூப்பர். ரெடியா? ஆமாம் செம்ம கரெக்டாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்படியே போட்டோம் கம்முன்னு. தட்டு இந்த இப்போ இந்த எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. நான் சொல்லிட்டேன், இப்போ சொல்லிட்டேன். தட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் நாள் வச்சு விடுங்க. அந்த 2 வட்டம் 1 வட்டம் தானே முடிஞ்சிருக்கு. அன்னதானம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வழியாக அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் பூஜை முடியல. நிறைய பேர் வராங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.